Alhamdulillah Rabbil Alameen wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin sayyidina wa habibina wa shafi'ina Muhammadin khatimin nabiyyin wa ala alihi at-tayyibin wa ashabihi at-tahirin wa ala jami' ibadillahi as-salihin wa jami'il muslimina wal mu'minina kullihim ajma'in amma ba'd. Faqad qala Allahu ta'ala fi kitabihil aziz wa huwa asdaqul qa'ilin. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. فأوحينا إلى موسى أن اضرب بعصاك البحر فانفلق فكان كل فرق كالطود العظيم. آمنت بالله صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحامدين والحمد لله رب العالمين. وقال نبينا المصطفى صلى الله عليه وسلم صوموا عاشوراء وخالفوا فيه اليهود أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு இம்மேலான குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறோம். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், ஆக்க அழிக்க முழு அதிகாரத்துக்குரியவன், தன்னுடைய காரியத்திலே அவன் என்றும் ஜெயித்தவன். அவனை நம்பியோரை அவன் கைவிடுவதில்லை. அவனோடு போட்டி போட்டவர்கள் யாரும் இந்த உலகத்தில் சரித்திரம் படைத்ததும் இல்லை. கேட்டும் தருகிறவன், கேட்காமலும் அள்ளித்தரும் கொடையாளி அவன் மட்டும்தான். இந்த பிரபஞ்சம் உருவாக காரண கருத்தானவர் எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அந்த பரிசுத்தமான ஜீவன் மீதும் அவர்களுடைய அஹ்லுல் பைத்தினர்கள், அவர்களுடைய கண்ணியமான சஹாபா பெருமக்கள், இந்த தரணி போட்டுகின்ற தாபிஊன்கள், சன்மார்க்கத்தின் காவலர்களான இமாம்கள், இறை நேசர்களான அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள், நாம் கரம் பிடித்த நம்முடைய மஷாயிகுமார்கள், நாம் மௌத்து வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் துஆவுக்காக கடமைப்பட்டிருக்கிறோமோ அத்தனை நல்ல உள்ளங்கள் மீதும், குறிப்பாக இந்த ஜும்ஆ நன்னாளிலே இறை இல்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஅ்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நிரப்பமாக உண்டாகட்டும். ஆமீன். கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய மூமின்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமக்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவியுள்ளார்களோ அவைகள் அத்துணையும் மௌத்து வரை எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை வாழ்விலே தவிர்த்து நடக்கணும், நடவுங்கள் என்று போதித்துள்ளார்களோ அந்த விடயங்கள் அத்தனையும் மௌத்து வரை தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும், முதலாவது எனக்கும் என்னை சேர்ந்தோர்களுக்கும் அப்பால் மூமின்களான உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் என்ற அடிப்படையிலே நல்லுபதேசம் செய்து கொள்கிறோம். இந்த பூமியில் வாழும் காலமெல்லாம் படைத்த ரப்பை வணங்கி வாழ்வதற்கும், அவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அருட்கொடைகளை இல்லாதோர்களுக்கு வழங்கி வாழ்வதற்கும், எல்லா மக்களோடும் இணங்கி வாழ்வதற்கும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் கொடிய நோய்களுடைய தாக்கங்கள், ஆபத்துகள், முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து மௌத்து வரைக்கும் இபாதத்திலே இன்பமுள்ள மக்களாக, நல்லோர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கின்ற நன்மக்களாகவும் அல்லாஹ் நம்மையும் நமது பரம்பரைகளையும் கபூல் செய்வானாக. 4 பேருடைய துஆவுக்கு பாத்திபமான மக்களாக அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக.
எவருடைய பதுவாவுக்கும் நாங்கள் ஆளாகி விடாமலும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. மூமின்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ஹிஜ்ரி புத்தாண்டு மலர்ந்து அதனுடைய முதன்மை மாதமான முஹர்ரத்துடைய தாசுஆ ஆஷூராவை நாங்கள் அண்மித்த நாளையிலே இப்பொழுது நாங்கள் மீட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தாசுஆ என்கிற இந்த முஹர்ரம் மாதத்துடைய 9வது நாளும் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆஷூராவுடைய தினமும் நாங்கள் அண்மித்திருக்கிறோம். இந்த 2 தினங்களும் நாங்கள் இந்த உம்மத்து மார்க்க விடயத்தை கொண்டு மரியாதை செய்யணும், அப்படி என்றால் அந்த தினங்களிலே நோன்பு பிடிக்கணும் என்று இந்த உலகத்துடைய ரஹ்மத்தாக வந்த அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை, அதை நானும் நீங்களும் ஹயாத்தாக்கவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆஷூரா பற்றிய ஒரு குறிப்பையும், இந்த ஆஷூராவிலே என்னென்ன பாடங்கள் நாங்கள் படிப்பிக்கப்பட வேண்டும் என்கிற சில முக்கியமான நமூனாக்களை விரல் விட்டு எண்ணக்கூடிய நிமிடத்திலே உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று விரும்புகிறோம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஆஷூராவுடைய தினம் நபிமார்களுடைய வாழ்விலே அற்புதமான ஒரு நாளாகும். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்து இறுதி தூதர் எங்கள் நெஞ்சில் நிறைந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரைக்கும் வந்த அத்தனை நபிமார்களுடைய வாழ்விலும் ஆஷூரா கலந்திருக்கிறது என்பதுதான் உண்மையாகும். நாம் எல்லாம் படித்திருக்கிறோம், ஆஷூராவுடைய தினத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்றும், ஆஷூராவுடைய தினத்தில் தான் நூஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கப்பல் கரை ஒருங்கியதென்றும், ஆஷூராவுடைய தினத்தில் தான் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலிருந்து காக்கப்பட்டதாகவும், ஆஷூராவுடைய தினத்தில் தான் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பார்வை மீண்டும் வந்ததாகவும், அவருடைய குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டதாகவும், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பு ஆஷூராவுடைய தினத்தில் தான் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்றும், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டதும் இந்த ஆஷூராவுடைய தினத்தில் தான். செங்கடலை அல்லாஹ் புழக்க வைத்து 6 லட்சம் பேர்கள் தன்னை ஈமான் கொண்ட கூட்டத்தோரோடு கலீமுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தினர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து, எதிரியாக ஆட்சி தன்னில் இருக்கிறது என்று அதிகாரத்தோடு ஆணவம் கொண்ட ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய பட்டாளத்தையும் அதே கடலுக்குள் அல்லாஹ் மூழ்கடித்து உலகம் உள்ள வரைக்கும் சான்று பகரக்கூடிய உன் உடம்பு கரையில் ஒதுங்கி இன்றைக்கு 103 வருஷ காலம் அந்த மியூசியத்திலே அல்லாஹ் ஒரு பாடமாக இன்னும் வைத்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வு, அந்த ஆஷூராவுடைய தினத்திலே உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற சுப செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வகையுடைய வசனம் இறங்கியதும் இந்த ஆஷூராவுடைய தினத்தில் என்று பட்டியல் போட்டு, இதெல்லாம் சரித்திரமாக நாங்கள் படித்தது. இதை இமாம்கள் கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக சஹீஹுல் புகாரியுடைய விரிவுரையாளராக இருக்கக்கூடிய உம்தத்துல் காரி என்கிற மிகப்பெரிய அமானிதத்தை இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்தி தந்த அல்லாமா ஐனி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அழகாக இந்த சம்பவத்தை தன்னுடைய கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். சௌமி யோமி ஆஷுரா என்கிற பாடத்திலே அல்லாமா ஐனி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 10 நபிமார்களுடைய வரலாறுகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரைக்கும் பட்டியல் போட்டு அந்த நபிமார்களுடைய சம்பவங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அந்த 10 நபிமார்களை மையப்படுத்தி தான் ஆஷுராவுடைய தினத்தில் ஆஷுரா 10ஆம் நாள் என்கிற அந்த 10 என்று அடையாளப்படுத்தப்பட்டது என்கிறதையும் அல்லாமா ஐனி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய உம்தத்துல் காரி என்கிற அந்த கிதாபிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். மூமின்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முத்தான 3 பத்துக்கள் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் பாக்கியமாக தந்திருக்கிறான்.
அந்த 10 இரவுகளும் இந்த உம்மத்துடைய முத்தான நாட்களாகும். ஒன்று முதல் 10 ரமலானுடைய கடைசி 10 ஆகும். ஏனென்றால் அதில் தான் அல்லாஹ் லைலத்துல் கத்ரை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இரண்டாவது துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய முந்திய 10 நாட்களாகும். வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர் என்று அல்லாஹ் அந்த 10 இரவுகளை அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லியிருக்கிறான். அதில் தான் யௌமு தர்வியா, யௌமு அரஃபா, யௌமு நஹர் என்கிற துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 8ஆம் 9ஆம் 10ஆம் தினங்கள் தொடராக வருகிறது. இந்த 10 நாட்களும் முத்தான நாட்களாகும். இதே போன்று முஹர்ரத்துடைய முந்திய 10 தினங்களும் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்த வெகுமதியான நாட்களாகும். அறிஞர்கள் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்த 10 இரவுகள் என்று சொல்லும் பொழுது ரமலானுடைய கடைசி 10 இரவுகள், அதே போல துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய முந்திய 10 நாட்கள், அதே போல முஹர்ரத்துடைய முந்திய 10 நாட்கள். யோசித்து பாருங்கள் மூமின்களே, ஒவ்வொரு வருஷத்துடைய முதல் மாதம் முஹர்ரம் மாதம், இறுதி மாதம் துல்ஹிஜ்ஜா மாதம். முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாள் ஆஷுராவுடைய தினம், துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 10ஆம் நாள் ஹஜ் பெருநாளுடைய தினம். அல்லாஹ் வருஷ துவக்கத்தையும் மார்க்க விடயங்களை கொண்டு அல்லாஹ் அலங்கரித்திருக்கிறான். வருஷத்துடைய கடைசி பகுதியையும் அல்லாஹ் மார்க்க விழுமியத்தை கொண்டு அல்லாஹ் அலங்கரித்திருக்கிறான். இது இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாகும். ஆகவே ஆஷுரா சாதாரணமா 1-2 வரியில வாசித்து விட்டு, இப்ப நான் சொன்னேன் அல்லவா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌபா ஒப்புக்கொள்ளப்பட்டது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் இருந்து காக்கப்பட்டது, மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்க கடல் புலந்து காப்பாற்றப்பட்டது, இதெல்லாம் வரலாறாக பேசிவிட்டு கடந்து போறது அல்ல. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கவுங்களும் பாதுகாக்கப்பட்ட அந்த இடத்தை கண்ணால் பார்த்து வந்தவன் என்ற அந்த வரலாற்று அந்த நிகழ்வை உங்களுக்கு முன்னால் எடுத்து சொன்ன ஆச்சரியப்படுவீர்கள். என்ன ஆச்சரியம் தெரியுமா? செங்கடல் பகுதியின் ஒரு ஓரப்பகுதி எகிப்தையும் அதே போல ஜோர்தான் பகுதியையும் சார்ந்திருக்கக்கூடிய அந்த கடலுடைய ஒரு பகுதியைத்தான் அல்லாஹ் புழக்க வைத்து இக்கரை இந்த அக்கறைக்கு அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட பனு இஸ்ரவேலர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு பின்னால் யகூதிகள் என்று பரிணாமம் பெற்ற ஏறத்தாழ 6 லட்சம் பேர்களோடு பாதுகாக்கப்பட்ட அந்த சம்பவம் நடந்த பொழுது ரப்புல் ஆலமீன் கடலை புழக்க வைத்த சமயத்தில் நடந்த அற்புதம் என்ன தெரியுமா? கடல் புலந்தது. அந்த புலந்த கடல் தண்ணீராக இருந்தது தரையாக போனது. யோசித்து பாருங்கள், தண்ணீராக இருந்தது தரையாக மாறியது, நீராக இருந்தது நிலமாக மாறியது. சுப்ஹானல்லாஹில் அலீம். அந்த 6 லட்சம் பேர்களும் அந்த நேரத்தில் 12 பிரிவுகளாக அந்த பாதை புலந்து அவர்களுக்கு அந்த கடல் இடம் கொடுத்தது. அவர்கள் அதற்குள் இறங்கி இக்கரை இந்த அக்கறைக்கு கடந்து போனார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? நீருள்ள இடம் வற்றி போனால் கொஞ்சம் அங்க சேரும் சகதியுமாக இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் அல்லாஹ் காய்ந்த தரையாக மாற்றினான். அவர்கள் சென்ற குதிரைகளுடைய அந்த குளம்புகள் அந்த தரையில் படும் பொழுது தூசிகளும் எழும்பியது, குபார் தூசிகளும் எழும்பியது. அல்லாஹ் தன்னுடைய காரியத்தில் எவ்வளவு மிகைத்தவன் என்பதற்கு அல்லாஹ் இது ஒரு பாடமாக, வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹ் தன்னுடைய காரியத்திலே மிகைத்தவன். காக்க நினைத்தால் அவனை யாரும் நிறுத்த முடியாது, அழிக்க நினைத்தால் யாரும் தட்டி கேட்கவும் முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து ஷுஆராவுல அழகாக நமக்கு அல்லாஹ் கட்டி தந்திருக்கிறான். அன்ரிபி அசாக்கல் பஹர், கடலிலே உங்களுடைய அசாவை அடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு நேரம் சூரத்துல் பக்கராவிலும் அல்லாஹ் இது போன்ற ஒரு சம்பவத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். சரியான கடுமையான தாகம் வருகிறது. அந்த சமயத்திலும் கூட அல்லாஹ் சொல்லுகிறான், உன்ரிபி அசாக்கல் ஹஜர், அந்த கட்பாறையில் அடியுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு வருகிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த குச்சியை காய்ந்த கட்பாறையில் அடிக்கிறார்கள். நீர் கொப்பளிக்கிறது, நீர் கொப்பளிக்கிறது. 12 ஊட்டுத்தலங்கள் வெளியாகிறது. அந்த சமூகத்தில் அல்லாஹ் அவர்களுடைய தாகத்தை தீர்த்தான். இதே குச்சி மீண்டும் நீர்நிலை உள்ள ஒரு இடத்தில் அடிக்கிறது. 12 பாதைகள் புலக்கிறது. ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்தை அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ் தன் காரியத்தில் மிகைத்தவன் என்கிற ஒரு பாடத்தை அல்லாஹ் இதிலே புகட்டுகிறான். யோசித்து பாருங்கள், காய்ந்த கரடு முரடான
ஒரு கட்பாறை வெடித்து கசிந்து ஈரமாகிறது. நீர்நிலை உள்ள ஒரு கடல் பிளந்து அப்படியே காய்ந்து தரையாக மாறுகிறது. யோசித்து பாருங்கள், அல்லாஹ் தன் காரியத்தில் எவ்வளவு சக்தி உள்ளவன். ஒரு 10-15 அல்லது ஒரு 3 வாரங்களுக்கு முன்னால இந்திய மண்ணிலே ஒரு கோர விபத்து நடந்த உங்களுக்கு தெரியும். அகமதாபாத் பகுதியிலே ஏறத்தாழ 242 பேர் பயணிகளோடு பயணித்த ஒரு விமானம் தரையிலிருந்து ஏறி தரையிலிருந்து மேலே டேக் ஆஃப் ஆகி ஏறத்தாழ 5 நிமிடங்கள் கூட செல்லவில்லை. ஒரு கட்டிடத்தில் போய் அது விழுந்து எரிந்து சுக்கு நூறாகி மனித உடல்கள் எல்லாம் எரிந்து கரிந்து அப்படியே என்ன செய்கிறது, அடையாளம் தெரியாத அளவுக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சோக சம்பவம் நடந்தது. அந்த 242 பேர்ல ஒரு உசுறு மாத்திரம் அல்லாஹ் பாதுகாத்ததையும் உங்களுக்கு தெரியும். ஒரு உயிர் பாதுகாக்கப்பட்டது. இதெல்லாம் இன்று ரிசர்ச் பண்ணுகிறாங்க. இதில் என்ன ஆச்சரியம், சுபஹான் அல்லாஹில் அலீம். ஒரே ஒரு ரிசல்ட் தான், என்ன தெரியுமா? அல்லாஹ் அழிக்க நினைத்தால் தன் காரியத்தில் அவன் ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கிறான். ஆக்க நினைத்தால், பாதுகாக்க நினைத்தால் அவனை யாரும் தட்டி கேட்கவும் முடியாது. இதுதான் அந்த காரியத்திலிருந்து அல்லாஹ் நானும் நீங்களும் படிக்க வேண்டிய பாடம். எனவே ஆட்சி அதிகாரம் தன் கையில் இருக்கிறது என்று ஆணவம் கொண்ட ஃபிரௌனுடைய வரலாற்றை நீங்கள் படியுங்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு முந்தியே ஃபிரௌன் அரசனாக இருந்தவன். அவன் கடலுக்குள்ளே மூழ்கிற சமயத்தில் அவனுக்கு 404 வயசு. கடலுக்குள்ளே மூழ்கடிக்கப்படும் பொழுது ஃபிரௌனுடைய வயது 404. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அப்பாவையும் பார்த்தவன், தந்தையுடைய தந்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தந்தை இம்ரானுடைய தந்தையையும் பார்த்தவன் இந்த ஃபிரௌன். இந்த ஃபிரௌன் கடலுக்குள் மூழ்கும் பொழுது 404 வயது. கடலுக்குள்ளே அவனுடைய உடம்பை அல்லாஹ் இருக்க செய்து இந்த உம்மத்துக்கு ஒரு பாடமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? ஆட்சி அதிகாரம் தன் கையில் இருக்கிறது என்று ஆணவம் கொண்டால் அடக்கி விடுவேன் என்பதை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு பறைசாட்டுவதற்காக அதே கடலுக்குள் அந்த உடம்பை வைத்து கால நேரம் வரும் பொழுது அல்லாஹ் அதை வெளிப்படுத்தினான். பூமிக்கு அவன் கரை ஒதுங்கி இன்றைக்கு 103 வருஷம் எகிப்திய மியூசியத்திலே அவர் இப்பொழுது என்ன செய்கிறார், காட்சி பொருளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல அது சம்பந்தமாக தெளிவாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் இதெல்லாம் இந்த உலகத்திலே பறைசாட்டுகின்ற அந்த சம்பவம் ஆஷுராவுடைய அந்த 10ஆம் தினத்தில் நடந்தது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த அவருடைய ஈமானை கூட அந்த ஆஷுராவுடைய பாடத்தில் நான் நீங்களும் படிக்கிற ஒரு பாடம் என்ன தெரியுமா? கடல் நெருங்கி விட்டது. அவர்களுடைய கூட்டத்தார் கலா சஹாபு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தார்கள்லாம் அவங்க சொல்லுகிறாங்க, இன்னால முத்ரகூன், கிட்ட வந்துட்டாங்க எதிரிகள், அவங்களோட கையில நாங்க அகப்பட்டுக் கொள்வோம், அவர்கள் எங்களை பிடித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னமா ய ரப்பி, நீங்க பயப்படாதீங்க, என்னோடு என் ரப்பி இருக்கிறான், என்னோடு என் ரப்பி இருக்கிறான். இந்த மூமின்களான நமக்கெல்லாம் மந்திர வார்த்தை எது தெரியுமாங்க? மந்திர வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போறாங்க. போகும் சமயத்தில் சௌர் என்ற ஒரு குகைக்குள்ளே ஒரு 3 நாள் ஒளித்திருந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். பக்கத்தில் இருந்தவர் அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மடியிலே தலை வைத்து சாய்ந்திருக்கிறார்கள், படுத்திருக்கிறார்கள். எதிரிகள் நெருங்கி வந்திருக்கிறார்கள். கொஞ்சம் குனிந்து பார்த்தால் அல்லாஹு அக்பர், இருவரும் அகப்பட்டுக் கொள்வார்கள். அந்த எதிரிகள் கொஞ்சம் குனிந்து விட்டால் அந்த இருவரையும் கண்டு கொள்வார்கள். அந்த சமயத்தில் தான் அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புலம்புகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எதிரிகள் நெருங்கி வந்து விட்டார்கள், நாங்கள் இதுக்குள் தனிமையாக இருவர் இருக்கிறோம் என்று புலம்புகிறார்கள். அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைரியம் சொன்னார்கள். என்ன வார்த்தை தெரியுமா? இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு, கவலைப்படாதீங்க, 3வது ஆளா நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அந்த ஹிஜ்ரத்தின் பொழுது நமக்கு தைரியமான வார்த்தை அதுதான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் கடல் வந்திருக்கிறது. இந்த கடலுடைய அதிகாரம் கையில், அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நிச்சயமாக
இன்ன மஇய ரப்பி, என் ரப்பு என்னோடு இருக்கிறான், சயஹ்தீன், அவன் எனக்கு நிச்சயமாக வழிகாட்டுவான். கடலிலே போய் என்ன செஞ்சாங்க, அனுமதி கேட்டாங்க. கடலை பிளந்து அனுமதித்தா அப்படின்னு சொல்லி கடல் பேசியது. தஃசீருடைய உலமாக்கள் சொல்லுகிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, உங்களோடு வந்திருக்கக்கூடிய சில கூட்டத்தார்கள் அவர்கள் எல்லாம் சுயநலவாதிகள், பாவிகள், உங்களோடு வந்திருக்கக்கூடிய ஒரு சிலர்கள், ஆகவே அவர்களுக்காக நான் கடலை பிளந்து வழிவிட மாட்டேன் என்று அந்த கடல் சொல்லியதாகவும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்த பொழுது அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, அசாவை, அந்த தடியை நீங்கள் என்ன செய்யுங்க, தண்ணீரிலே அந்த கடலிலே அடியுங்கள் என்று அடிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அந்த கடல் புலக்கிறது. இந்த சமூகம் அப்படியே இக்கரை அக்கறை போய் சேருகிறது. கடைசி மனிதர் அங்கே போகும் சமயத்திலே எதிரிகள் என்ன செய்கிறார்கள், உள்ளே வந்து அவர்களும் உள்ளே புகுறார்கள். அல்லாஹ் பிரிந்த கடலை அல்லாஹ் ஒன்று சேர்த்து விடுகிறான். அதுவரைக்கும் கடலுடைய ஒரு தன்மை என்ன தெரியுமா, கடல் ஏதாவது ஒன்று உள்ளே வாங்கி கொண்டால், கடல் ஏதாவது ஒன்றை உள்ளே வாங்கி கொண்டால் அது நினைத்தால் அது என்ன செய்யும், தனக்குள் வைத்துவிடும் அல்லது வெளியில் தள்ளிவிடும். ஆனால் தன் பாணியை கூட அந்த நேரத்தில் இந்த கடல் மாற்றிக்கொண்டது என்ன தெரியுமா, மனித உடம்பு மாத்திரம் கடலுக்குள் வந்தால் அந்த கடல் மனித உடம்பை வைத்துக் கொள்ளாது, அது எங்கேயாவது ஒரு இடத்தில் கொண்டு போய் கரையில் ஒதுக்கிவிடும். அதனால் தான் இப்ப நாங்க பார்க்கிறோம், கடல்ல போய் ஏதாவது பிள்ளைகள் குளிச்சுட்டு ஏதாவது ஒன்று ஆபத்து வந்து சிக்கி உண்டால் ஓரிரு தினங்களிலே அந்த பொடி, அந்த உடம்பு அப்படியே கரை ஒருங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். கடலுடைய தன்மையை கூட அல்லாஹ் ரப்புல்லா மாற்றி அமைத்தான். இதெல்லாம் இந்த ஆஷுராவுடைய பாடங்களாக நமக்கு கற்று தந்திரப்பட்டிருக்கிறது. சரி மூமிங்களே, உங்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வி எழும்பும், உன மனசு சொல்லும், என்ன சொல்லுமாம், ஆஷுராவுடைய தினம் சந்தோஷமான நாளா அல்லது சோகமான நாளா? இப்ப கேள்வி ஒன்று எழும்புதுதான். ஏன்னா இந்த உம்மத்தில் சில கூட்டத்தினர்கள் ஆஷுராவுடைய தினத்தை ஒரு துக்கமான நாளாக, ஒரு சோகமான நாளாக, கருப்பு ஆடைகளை அணிந்து கொண்டு தன் உடம்புகளை காயப்படுத்தி கொண்டு இவ்வாறான நெஞ்சிலே தன் மார்புகளை கைகளை அவ்வாறு அடித்துக் கொண்டு புலம்புகின்ற ஒரு காட்சியை நீங்க பார்த்திருக்கிறோம். ஆகவே ஆஷுரா ஒரு சோகமான நாளா? அந்த சோகத்துக்கு எல்லாரும் அடையாளம் சொல்லுவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரக்குழந்தையான இமாம் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலா என்கிற அந்த யுத்தத்திலே கோரமான நிலையிலே கொல்லப்பட்டது. அதை மையமாக வைத்து என்ன செய்வார்கள், அது சோகமானது என்று சொல்லுவார்கள். தெரிந்து கொள்ளணும், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவ்வாறு கொல்லப்படுகின்ற அந்த செய்தியை அல்லாஹ் அவர்கள் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுதே எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கெல்லாம் முன்வரிப்பு செய்தான். உங்கள் எல்லோருக்கும் படித்தவர்கள் உலமாக்கிட்ட கேட்டு படித்துக் கொள்ளுங்கள். உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா, அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மனைவி உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ் ரிவாயத்திலும், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய ரிவாயத்திலும், உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ரிவாயத்திலும் சஹீஹான 3 ஹதீசுகள் இந்த இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கொலை சம்பந்தமான முன் அறிவிப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னாங்க, சதக்துலு உம்மத்துக ஹாதா பி அர்தின் யுகாலு லஹா கர்பலா. சதக்துலு உம்மத்துக, அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட சமூகத்தை சார்ந்தவங்க தான் இந்த புள்ளைய வெட்டி கொள்ளுவாங்க. பி அர்தின் யுகாலு லஹா கர்பலா, கர்பலா என்கிற ஒரு இடத்துல வச்சு இந்த பிள்ளைக்கு அந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்லி வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்திகள் கூட ஹதீஸ் ரிவாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கர்பலா என்கிற அந்த வார்த்தையை பிரித்து சொன்னாங்க, கர்ருன் பலாஉன். எப்படி? கர்ருன் பலாவுன், ரெண்டையும் சேர்த்தாதான் கர்பலான்னு சொல்லப்படும். கர்ருன்னு சொன்னா, பலாவுன்னு சொன்னா கஷ்டம், சோகம் அப்படின்னு அர்த்தத்தில் அந்த வார்த்தை அமைய பெற்றிருக்கிறது. ஆகவே கர்பலா பக்தாதிலிருந்து ஏறத்தாழ 84 கிலோமீட்டர் தூரம் கர்பலாவுடைய அந்த இடம். இப்பொழுது அது பெரிய ஒரு நகரமாக காட்சி தருகிறது. ஆனால் அப்பொழுது ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு கால பகுதியிலே அது ஒரு வறண்ட
பாலைவன பூமி, நீர்நிலங்கள் இல்லை. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொடர் ஆட்சியை, அதாவது வாரிசு ஆட்சி முறையை எதிர்த்தார்கள். மக்கள் தெரிவினால் எப்படி 4 கலீஃபாக்கள் தெரிவு செய்யப்பட்டார்களோ அதே முறை அமைய பெறுவதை வலியுறுத்தி வாரிசு ஆட்சி முறையை எதிர்த்து கூபா வாசிகள் கரம் கொடுப்பார்கள் என்கிற அந்த நம்பிக்கையோடு ஏறத்தாழ 80 பேர்கள் கொண்ட உறுப்பினர்களோடு அவர்கள் கூஃபாவை நெருங்கி வரும் சமயத்தில் தான் யசீதுடைய அந்த பட்டாளம், இப்னு ஜியாத், ஷிம்ரு போன்றோர்களுடைய அந்த பட்டாளம் வந்து இடை மறித்து கோரமான நிலையிலே, வரலாறு குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசியாக கொல்லப்பட்டவர் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் 13 அம்புகளை, அல்லாஹு அக்பர், எப்படி 13 அம்புகளை தன் உடம்பிலே வாங்கிக் கொண்டு வீர மரணம் எதினார்கள். அல்லாஹ் கலா கதிரிலே நிர்ணயித்த ஒரு விஷயம் அது. அந்த நாளிலே இந்த கோரமான நிகழ்வு நடந்ததினால் ஆஷுராவுடைய தினம் சோகமான நாள் என்பது பிழையாகும். அது பிழையாகும். ஆஷுராவுடைய நாள் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய அகீதாவை சார்ந்த நம்முடைய பார்வையிலே அது இபாதத்துக்குரிய ஒரு நாளாகும். அன்றைய தினத்தில் நாங்கள் நோன்பு நோற்று அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள சமூகமாக நம்மை எடுத்துச் சாட்டவும், அதே நேரத்தில் பொறுமை காத்து அந்த அஹ்லுல் பைத்தினர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம் என்கிற அந்த சாயலிலே பொறுமை காத்து அந்த சோகத்தை தாங்கிக் கொள்வதும் எங்களுடைய மிகப்பெரிய பாரிய ஒரு பொறுப்பாகும், கடமையாகும். ஏன் சொல்ல வருகிறேன் தெரியுமா? இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் நல்லா வாழ்ந்ததில்லை. அவர்களுக்கு நல்ல மௌத்தும் அமையவில்லை. பாதி பேர் பைத்தியம் பிடித்து பித்து பிடித்து அலைந்தார்கள், பாதி பேர்கள் கெட்ட மௌத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். இந்த உலகத்திலே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்கள், அவர்களுடைய கொலையை பொருந்திக் கொண்டவர்கள், அவருடைய கொலையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள், அதற்கு திட்டம் தீட்டியவர்கள், அதற்கு ஆள் அனுப்பியவர்கள், அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்பதுதான் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய அகீதாவை சார்ந்த நம்முடைய துஆவாகும். ஆகவே அவர்களுடைய கொலையை யாரும் பொருந்திக் கொள்வது நம்முடைய அகீதா கிடையாது, நம்முடைய அகீதா கிடையாது. ஆகவே அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த ஏற்பாடை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். அதனால் தான் அறிஞர்கள் பெருமக்கள் நிறைய இந்த கர்பலா சம்பந்தமாக பேசுவதை அதிலே மௌனித்திருப்பது நல்லது என்று சொல்லுவார்கள் அறிஞர்கள், உலமாக்கள். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அது நிகழ்ந்தது ஏறத்தாழ 17 அஹ்லுல் பைத்தினர்கள், அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தை சார்ந்த 17 பேர்கள் அதிலே கோரமான நிலையிலே கொல்லப்பட்டதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுவதற்காக இந்த பாடங்களை ஞாபகப்படுத்துகிறோம். ஆகவே மூமின்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே ஆஷுரா என்பது ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நாளும் அல்ல, அது ஒரு சோகமான நாளும் அல்ல. மார்க்கத்தின் பார்வையிலே அது மரியாதை செய்யப்பட வேண்டிய நாளாகும். ஆகவே அந்த ஆஷுராவுடைய 10வது நாளை நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். இன்றைய தினத்தில், இந்த 10வது தினத்திலே யூதர்களும் நோன்பு பிடிப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட காரணத்தினால் சஹாபா பெருமக்கள் வந்து இதே தினத்திலே யூதர்கள் நோன்பு பிடித்திருக்கிறார்கள் யா ரசூலுல்லாஹ் என்று எடுத்து சொன்ன பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்தை சொன்னாங்க. அவங்களோட நோன்புக்கு நாங்கள் வித்தியாசம் காட்டுவதற்காக நாங்கள் ஒரு நாள் முந்தி பிடிப்போம், லஅஸூமன்னத்தாஸிஅ 9வது நாளையும் சேர்த்து பிடிப்போம். அடுத்த வருஷம் நான் பூமிக்கு மேலால இருந்தா நான் 9வது தினத்தை நோட்பேன் என்று சொன்னாங்க. ஆனா அடுத்த ஆண்டு வருவதற்கு முந்தி அல்லாஹ்வுடைய அழைப்பை, ரஃபீக்குல் அலாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்துக் கொண்டார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்ன பாடம், யூதர்களுக்கு நாங்கள் மாத்தம் செய்ய வேண்டும். ஹாலிஃபு ஃபீஹில் யஹூத, யூதர்களுக்கு நாங்கள் மாத்தம் செய்ய வேண்டும். யோசித்து பாருங்கள், இன்று அந்த யூத கூட்டம் செய்கிற அடாவடித்தனம், நரித்தந்திரம். 1947 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமியிலே ஒதுங்குவதற்கு அவர்களுக்கு ஒரு இடம், ஒரு கால் நிலம் தூண்டுகடை கிடையாது. பாவமே என்று அந்த மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்காத உலக நாடுகள் எல்லாம் அவர்களை விரட்டியது, அவர்களை துரத்தியது. ஆனால் இஸ்லாமியர்களான நம் நாடு, நம் தேசம், நம்முடைய பலஸ்தீன மக்கள் அவர்களுக்கு ஒரு ஓரப்பகுதியில் இடம் கொடுத்தார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? திண்ணையை கொடுத்தால் வீடு சொந்தமாகிவிட்டது என்பது போல, திண்ணையிலே தூங்கிக்கொள் என்று சொன்ன பொழுது வீட்டையே ஒரு பெரிய ஒரு சதிமோசம் நடந்தது போல தன் மண்ணை
நம்முடைய அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய அந்த பாரசீகத்தின் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய பலஸ்தீன மண்ணை இன்று ஆக்கிரமித்து செய்கிற அடாவடித்தனங்களும் அக்கிரமங்களும் நிச்சயமாக இவைகளுக்கெல்லாம் ரப்பு ஒரு பாடத்தை அல்லாஹ் புகட்டுவான் என்பது நம்பிக்கையாகும். அந்த மண்ணிலே உள்ள அந்த பலஸ்தீன மக்களும் உயர்ந்த நம்பிக்கையோடு அந்த மக்களுக்கு முன்னால போராட்டம் நடத்தி மாஷா அல்லாஹ் தன் ரத்தங்களை தியாகம் செய்து சுகதாக்களாக, விதவைகளாக, அனாதைகளாக அந்த மண்ணை பாதுகாக்கிற ஒரு கூட்டம் கியாமம் வரைக்கும் இருக்கும் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாதாவாகும். ஆகவே அந்த யூத சமூகம் செய்கிற அந்த அடாவடித்தனங்களுக்கு அல்லாஹ் நல்ல பாடம் புகட்டுவான். அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம். ஆகவே மூமின்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நேர காலத்தை கருத்தில் கொண்டு சுருக்கிக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம், அப்படி என்றால் இன்று இரவு நாங்கள் நோம்பு பிடிக்க நியத்து வைக்க வேண்டும். நாளைய தினம் தாசுவாவுடைய நோம்பு பிடிக்க வேண்டும். நாளை மறுநாள் ஆஷூராவுடைய நோம்பு பிடிக்க வேண்டும். ஆஷூராவுடைய நோம்பு பிடித்தால் ஒரு வருஷத்துடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக தருவான். யுக்கஃபிரு சனா, அதாவது கடந்த காலத்துடைய ஒரு வருஷத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு வருஷத்துடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக தருவான். ஆகவே ஒரு நாள் முந்தி பிடிக்க உங்களுக்கு சிரமமாக இருந்தால் 10 பிடித்து 11வது நாளையும் அடுத்த நாளையும் சேர்த்து பிடிக்க முடியும். எப்படியும் யூத நோன்புக்கு நாங்கள் ஒப்பாகிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு நாள் முந்தியோ அல்லது ஒரு நாள் பிந்தியோ உங்களுடைய வசதிக்கேற்ப அந்த நோன்பை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு நாள் முந்தி பிடித்து அடுத்த நாள் ஆஷுரா பிடிப்பதே மேலானது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது போன்ற சந்தர்ப்பங்கள் எப்பையும் வராது மூமின்களே. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரஹ்மானே, சிறப்பு பொருந்திய கண்ணியமான தாசுஆ, ஆஷூரா போன்ற தினங்களை கண்ணியப்படுத்தி அதிலே நோன்பு பிடித்து ரஹ்மானே உனக்கு நன்றி உள்ள சமூகமாக இருப்பதற்கும், அந்த கர்பலாவுடைய அந்த வடு அந்த சோகத்தை தாங்கிக் கொண்டு ரஹ்மானே நாளை கியாமத்திலே அந்த அஹ்லுல் பைத்தினர்கள் மீது பாசம் கொண்ட, நேசம் கொண்ட நல்லோர்களுடைய கூட்டத்தில் நாங்களும் சேர்ந்து கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், சஹாபா பெருமக்கள் என்பவர்களும் அதே போல் அஹ்லுல் பைத்தினர்கள் என்பவர்களும் நம்முடைய 2 கண்கள் யா ரப்பு. ஒரு கண்ணை நாங்கள் மறைத்து இன்னொரு கண்ணால் பார்க்க முடியாது என்பது போல அந்த 2 கண்களை போன்று இருக்கக்கூடிய சஹாபாக்களும் அஹ்லுல் பைத்தினர்களையும் அந்த 2 சமூகத்தையும் எப்பயுமே கண்ணியப்படுத்துகிற சமூகமாக ஆக்கி வைப்பாயாக. அஹ்லுல் பைத்தினர்களுடைய அந்த சில்சிலாவில் உள்ள எங்களுடைய மஷாயிக்மார்கள் நல்லோர்களுடைய சுகுபத்திலே, அவருடைய துவா பரக்கத்திலே நம்மையும் நமது பரம்பரைகளையும் யா அல்லாஹ் சேர்த்து வைப்பாயாக. நல்லோருடைய துவாவுக்கு யா ரப்பி எங்களை காரணமாக்கி வைப்பாயாக. எந்த சந்தர்ப்பத்திலும் எவருடைய பதுவாவுக்கும் நாங்கள் ஆளாகி விடாமல் பாதுகாப்பாயாக. நாட்டிலே சுபிட்சத்தை தருவாயாக, பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை தருவாயாக, தொழில் துறைகளை பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. வளர்ந்து வருகின்ற இளைய சமுதாயத்தின் எதிர்காலங்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. சிறார்கள் சிறுமியர்களை கல்விமான்களாக்கி வைப்பாயாக. அந்த பிள்ளைகளை தொழுகையாளிகளாக, தீன்தாரிகளாக்கி வைப்பாயாக. நாடு சுபீட்சம் பெறவும், நாட்டில் வாழ்கிற எல்லா மக்களும் ஒற்றுமையாகவும் ஐக்கியமாக வாழவும் ரஹ்மானை தௌஃபீக் செய்வாயாக. மலர்ந்திருக்கக்கூடிய இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு நமது வாழ்விலே அருளையும் பொருளையும் அள்ளித்தரும் ஆண்டாக ஆக்கி வைப்பாயாக. கடந்த காலத்துடைய கசப்பான நிகழ்வுகளும் கசப்பான அந்த அம்சங்களும் புதிய ஆண்டிலும் தொடர்ந்து விடாமல் யா ரப்பி இந்த ஏழைகளை பாதுகாத்திடுவாயாக. நல்ல மௌத்தை ரஹ்மானை நமக்கு தருவாயாக. நாளை கியாமத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூட்டத்திலே இந்த ஏழைகளை சேர்த்துக் கொள்வாயாக. நல்லோர்கள் சாலிஹீன்களுடைய அந்த அணிவகுப்பிலே நாங்களும் இணைந்து கொள்ள ரப்பு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.